ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலில் நம்பெருமாள் நெல் அளவை கண்டருளும் வைபவம் நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலில் தைத்தேர் திருவிழா 7ஆம் நாள் உற்சவத்தில் நம்பெருமாள் மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு கோயில் திருக்கொட்டாரத்தில் நெல் அளவை கண்டருளினார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நம்பெருமாள் அருள் பெற்றுச் சென்றனர். குன்றத்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் உபகோவிலான திருவூரக பெருமாள் கோவிலில் காலையில் நடை திறக்கப்படாததால் பக்தர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதிமுக நகர்மன்ற உறுப்பினர் ராஜா கோயில் முன்பு தரையில் படுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் கோயில் நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு அழகு குத்தியபடி ராட்சத கிரேன்களில் பறவை காவடி எடுத்து வந்த பக்தர்களின் பக்தி பொதுமக்களை மெய்சிலிர்க்க வைத்தது. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் இருந்து வந்த இந்த பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து முருகனை தரிசனம் செய்தனர். மேலும் 10 பக்தர்கள் உடல் முழுவதும் அழகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். சோளிங்கர் லட்சுமி நரசிம்மர் கோயிலில் தைத்தெப்ப திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் லட்சுமி நரசிம்மர் கோயிலில் 3 நாள் தைத்தெப்ப திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. முதல் நாளில் பெருமாள், ஸ்ரீதேவி மற்றும் பூதேவிக்கு சிறப்பு பூஜை நடைபெற்ற நிலையில் தெப்பத்தில் எழுந்தருளிய சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தைப்பூசம் மற்றும் சுப முகூர்த்த நாட்களை முன்னிட்டு நிலக்கோட்டை பூ மார்க்கெட்டில் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளன. மல்லிகைப்பூ 1 கிலோ 4500 ரூபாய் வரை விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். முல்லைப்பூ 1 கிலோ 1800 ரூபாய்க்கும், ஜாதிப்பூ 1 கிலோ 1700 ரூபாய்க்கும், ரோஸ் 1 கிலோ 250 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டன. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு முருகனின் அறுபடை வீடுகளுக்கு முருக பக்தர்கள் படையெடுத்து வருகின்றனர். தமிழகத்தின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு முருக பக்தர்கள் மாலையிட்டு விரதமிருந்து பாத யாத்திரையாக செல்கின்றனர். இதனால் நெல்லை தென்காசி 4 வழிச்சாலை முழுவதும் பக்தர்களாக காட்சியளிக்கின்றனர். பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு பொதுமக்கள் ஆங்காங்கே அன்னதானம் வழங்கி வருகின்றனர். நாளுக்கு நாள் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் கோவில் கீழ்ப்பிரகாரம் மற்றும் வள்ளிகுகை பகுதியில் பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்வதற்காக மண்டபங்களும் நடைபாதைகளுடன் கூடிய மண்டபங்களும் அமைக்கப்பட்டு வருகின்றன. இங்கு வருகின்ற ஜூலை 7ஆம் தேதி கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ள நிலையில் திருப்பதி கோவிலுக்கு இணையாக இங்கு பெருந்திட்ட வளாகப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.